அனைவருக்கும் வணக்கம். இந்த பிளானட்ஸ் ஈவெண்ட்ஸ் தமிழ் இந்த சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது இப்போ வருகின்ற நாள் 13/7/2025 28/11/2025 இந்த நாட்களில் சனி பகவான் வக்ரம் பெறப்போகிறார். இந்த வக்ர நிகழ்வுகளுக்கு துலாம் ராசிக்கு எவ்வாறான பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதனை இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்தவரையில் சனி பகவான் ராசியிலிருந்து 4ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக வருவார். அதே சமயம் இந்த வக்ர நிகழ்வு என்பது சனி பகவான் தன்னுடைய சுயசாரத்தில், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 82 நாட்களும் புரட்டாதி நட்சத்திரத்தில் 56 நாட்களும் வக்ரமாக இருக்க போகிறார். இது சற்று கொஞ்சம் மாறுபட்ட பலன் தான் துலாம் ராசியை பொறுத்தவரையும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, துலாம் ராசியை பொறுத்தவரையும் சனி பகவான் யோகக்காரகன். சனி பகவான் அவர் என்ன ஆதிபத்தியம் பெறாரோ, என்ன பிளேஸில் அவர் இருக்கிறாரோ அதுக்கு தக்கன பலன்களை மாறுபாடான நிலையில் கொடுக்கக்கூடிய கடமைப்பட்டவர் சனி பகவான். இவர் வக்ர நிகழ்வு என்பது துலாம் ராசியினருக்கு அதாவது ஒரு 50% நற்பலன்களையும் 50% கொஞ்சம் கலவையான பலன்களையுமே கொடுப்பார். அது எதன் அடிப்படையில் என்று பார்க்கலாம். முக்கியமாக 6ஆம் இடத்தில் சனி வக்ரம் பெறுவது என்பது உத்தியோகத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் நிச்சயமாக வந்து போகும். நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறச்ச ஏதாவது ஒரு தொந்தரவுகள், நம்மளுக்கு மேலே வேலை பார்க்குறவங்களோ இல்லை சக ஊழியர்களாலேயோ ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கும். எந்த காரணத்தை கொண்டு உங்களோட மனசில் இருக்கக்கூடிய வேலை சார்ந்த மன சஞ்சலங்களை கூட வேலை செய்பவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது, குறிப்பிட்ட சனி வக்ர காலத்தில் மட்டும். அதே சமயம் கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், அதாவது கடன் இப்போ நீங்கள் வாங்குறீங்க, கடன் ஒரு சில நெருக்கடிகளை நீங்கள் சமாளிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்காக நீங்கள் ஒரு கடனை அடைப்பதற்காக மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது நல்லது. அந்நிய நபர்களிடம் நீங்கள் சற்று விலகியே இருப்பது நல்லது. உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, புதுசாக ஜாயின் பண்ணவங்க வர்றாங்க அப்படின்னா உங்ககிட்ட, அதாவது வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரெஷர் இருக்கும். அதை நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் புதிய நபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் 6ஆம் இடத்துல சனி வக்ரமாகிறது என்பது காதல் விவகாரங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். ஏன்னா அவரே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து கிரகம். ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிற மாதிரி வந்து போகும். முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா காதல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே சமயம் திருமணத்திற்காக இப்போ காத்துட்டு இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா, இனி வரும் காலங்களில் ஆவணி ஐப்பசி புரட்டாசி, ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கிடலாம். திருமணமும் உங்களுக்கு சீக்கிரமே கைகூடி வரும். சிறு சிறு தடை தாமதங்கள் ஆகும், அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். ஏன்னா உங்களோட ராசிக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி 6ஆம் இடத்துல மறைந்து வக்ரம் பெறுவது என்பது 6ஆம் இடம் காரகத்துவம் சார்ந்த விஷயமும், உங்களோட ராசிக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடமும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய சனி பகவான் இந்த 2 ஸ்தானங்களையும் ஆக்டிவேட் பண்ணுவார். ஸோ அதன் மூலியமாக உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயம் தாயாரோட கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும், அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் எல்லாமே குறிக்கும். ஸோ அதனால் அந்த காதலையும் குறிக்கும். ஸோ அதாவது ஒரு 138 நாட்களுக்கு சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் நீங்கள் எதையும் புதுசாக யாரையும் உள்ளே அலோவ் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதே சமயம் யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். முக்கியமாக கடன் வாங்கி தரேன், நான் ஒரு காரியத்தை உனக்காக பண்ணுறேன், எனக்கு இந்த ஃபேவரை பண்ணு அப்படிங்கிறவங்க கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு நீங்கள் உங்கள் வேலை, உங்கள் ஃபேமிலி, இது 3லையும் மட்டும் அட்டாச்மெண்ட்டோடு இருங்க. எந்த காரணத்துக்காகவும் தேர்ட் பர்சன்ட்ட உங்களோட குடும்ப வாழ்வில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளோ இல்லை வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளிலோ ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் கடன், முக்கியமாக அந்த சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் நீங்கள் புதிய கடன்கள் வாங்கி கொள்ளாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ சனி வக்ரம் பெறக்கூடிய காலங்களில் ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது டக்குன்னு நடந்துடும். இப்போ நம்ம கடனை தேடி இருக்கவே மாட்டோம், அவனா கொடுத்துட்டு அவனா ஃபார்மை கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் யோசிப்போம் நம்ம எப்படா கடன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் அமையும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு அந்த கடன், உங்களோட ஹெல்த் வைசஸ் வேலை வாய்ப்பு, இது 3 சம்மந்தமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் நீங்கள் எப்போதுமே நிதானமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி யோகங்களும் உங்களுக்கு உண்டு. என்னதான் உங்களுக்கு சனி பகவான் வக்ரமானாலுமே கூட குருவோட பார்வை
நிச்சயமாக சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து மதிப்பு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களோட கௌரவத்தை கண்டிப்பாக காப்பாற்றிடும். அதில் எந்த விதமான ஒரு தயக்கமும் வேண்டாம். முடிஞ்சளவு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. வழிபட வேண்டிய தெய்வம் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பைரவர் வழிபாடு பண்ணலாம். சரிங்களா? ஒரு சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆகலை, பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.